எல்லோருக்கும் வணக்கம். யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். அபிஜித் நட்சத்திரம் அந்த 24 நிமிடத்தை சரியாக பயன்படுத்தி 5 ரூபாயை 5 கோடியாக மாற்றுங்கள். வாழ்க்கை மாறும் அதிர்ஷ்ட நேரம். பணம் பன்மடங்கு பெருகும், கடன் அடையும், வறுமை விலகும். இது எல்லாமே நல்ல வார்த்தைகள்ப்பா. எப்படி நம்ம 5 ரூபாயை 5 கோடியாக மாற்ற போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்னன்றதை உங்கள்கிட்ட ஒரு குறிப்புக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். என்னென்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் 28வது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் என்பது. இந்த நட்சத்திரம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அது 28வது நட்சத்திரம் ரொம்ப அபிரீதமான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வர்ற நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்போது நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கிறேன், அதில் மஞ்சள் வச்சுருக்கிறேன், 4-5 பக்கம் மஞ்சள் வச்சுருக்கேன், வெள்ளை பேப்பர் எடுத்திருக்கிறேன், குங்குமத்தில் பன்னீர் விட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். சரி, இந்த நேரத்தில் இந்த 24 நிமிஷம், அது என்ன 24 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் முடிகிற நேரத்துலேயும் அந்த குங்குமத்துலேயும் பச்சை கற்பூரம் போடுறேன். உத்திராட நட்சத்திரம் முடிகிற நேரத்துலையும் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த நடுவில் வருது இல்லைங்களா 24 நிமிஷம், அந்த 24 நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். 5 கோடி கேளுங்களேன். அதனால தான் அந்த நட்சத்திரத்தில் தப்பாக யாரும் எதுவும் பயன்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த அபிஜித் நட்சத்திரத்தை, அபிஜித் டக்குன்னு எனக்கு வாயில் வரல, அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பகவான் தன்னோட மயிலிறகுல மறைச்சி வச்சிருக்கிறாராங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இது எப்போ எந்த டைமு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்வஸ்திக் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். உள்ளே வரணும். எப்பவுமே அந்த கோடு போடும் போது உள்ளே இழுக்கணும். செல்வத்தை நம்ம உள்ளே இழுக்கணும். வெளியே இழுக்கிற மாதிரி எப்பவுமே போடக்கூடாது. எந்த கோடாக இருந்தாலும் மேலேருந்து உள்ளே வரணும், உள்ளே வாங்குற மாதிரி. இந்த கிளாக் வைஸில் தான் அதை நம்ம போடணும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பரில் குங்குமத்தில் பச்சை கற்பூரமும் பன்னீரும் விட்டு கலந்து வச்ச குங்குமம் அது. சரி, இப்போது இந்த டைமு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை புதன்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நைட்டு விடிகாலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் 12:16 12:40 வரைக்கும் இரவு வருது. ஓகேங்களா? அதனால தான் புதன் அதிகாலைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தில் அம்மா என்னம்மா 12 மணிக்கு 12:20 வருதுன்றீங்க, அந்த நேரத்தில் இதை நம்ம செய்யலாமா? தாராளமாக செய்யுங்கப்பா. ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது மாதத்துக்கு ஒரு நாள் வர்றது. இந்த ஒரு டைமில் மட்டும் நீங்கள் 5 கோடி கேட்டால் கூட கிடைக்கும்ப்பா. உங்கள் கடன் அடையணும்னு நினைக்கிறீங்களா? அடையும். பணம் பெருகணும்னு நினைக்கிறேன்னா பெருகும். உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா? நடக்கும். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, அது சரியாகணும்னு நினைக்கிறோமா? நடக்கும். இப்போது ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அதிகாலை புதன்கிழமை அதிகாலைனா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நம்மளுக்கு மறுநாள் பிறந்துறதா அர்த்தம். ஆனால் தமிழ் முறைப்படி காலையில் தான் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் 12:16 to 12:40 இந்த டைமை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அதுக்கு மேலே ஒரு ஜாதிக்காய் வைக்கிறேன். மனசு முழுவதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி சாமி அறையில், பூஜை அறையில் உக்காந்துக்கோங்க. இந்த டைமில் எனக்கு அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனசார நினைங்க. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு கடன் ரொம்ப கழுத்தை நெரிக்குது, எனக்கு ரொம்ப நான் கடன் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்படுறேன். இதை ஒரு தாம்பூலத்தட்டில் மேலே, ஒரு தாம்பூலத்தட்டுனா பெருசாக இருந்தால் கூட வச்சுக்கோங்கப்பா. என்கிட்ட நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக இந்த சைஸ் தட்டு தான் நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். அது மேலே இதை எடுத்து நான் வச்சிடுறேன். இது எந்த திசை அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் பூஜை அறையில் வச்சாலே போதும். இது பூஜை அறையில் உட்காந்து இதை நீங்கள் செய்யுங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அந்த 28வது
20வது நட்சத்திரத்தை நம்ம சரியாக பிடிப்போம். நீங்கள் ஒரு மாதம் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல். அம்மா என்னம்மா நீங்கள் இப்போவே செஞ்சிட்டீங்களேன்னு நினைக்காதீங்க. இதை இரவு நேரத்துலையும் இதை மாதிரி நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா கூட அலாரம் வச்சுட்டு எழுந்து, ஏன்னா அப்போ ஓரளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக அதுக்காக போய் குளிச்சுட்டு வந்தெல்லாம் இதை செய்யணும்னு அவசியம் இல்லைப்பா. நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து இதை செய்யுங்க. ஆனால் தாம்பத்தியம் அப்படி எதுனா இருந்தால் குளிச்சுட்டு வந்து உட்காந்து செய்யுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் இதை மாதிரி வரைஞ்சி மனசு முழுவதும் அந்த அந்த நம்மளுடைய நம்பிக்கை அதில் வச்சு அந்த அபிஜித் நட்சத்திரம்னே சொல்லுங்கள். ஏன்னா எப்படி இந்த உத்திராட நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அப்புறம் பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் எனக்கு இது நல்லது பண்ணும், எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. அதனால தான் இந்த 5 ரூபாயை நானே இதை மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் வச்சேன், ஒரு குங்குமம் வச்சேன், அதுக்கு பக்கத்தில் ஜாதிக்காய் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வசம்பு இருக்குது. இது எல்லாமே பணத்தை வசியம் பண்ணக்கூடியது. இதுக்கு மேலே ஒரு மங்களகரமான ஒரு மலரை வச்சுடுங்க. இப்போ நீங்கள் இதை பூஜை அறையில் வச்சுருங்க. எந்த டைமு நான் சொன்ன டயத்துக்கு வச்சுருங்க. 12:16லேருந்து 12:40க்குள்ளே இதை செய்யுங்க. உட்காந்து 20 நிமிஷத்தில் தாராளமாக செய்யலாம். எனக்கு இது வீடியோ எடுக்கவே ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இது இரவு முழுவதும் அன்னைக்கு ஃபுல்லாக அது இருக்கட்டும். ஏன்னா அந்த ஒரு 20 நிமிடம் தான் அந்த 24 நிமிஷம் தான் அந்த நட்சத்திரமே இருக்கும். அந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும், அதனால தான் கிருஷ்ண பகவான் என்ன பண்ணியிருக்காரு, அது மயிலறுகளை மறைச்சி வச்சிருக்கிறாரு. அது யாருக்கும் சொல்கிறதில்ல எளிதில். இப்போ நம்மளை மாதிரி இப்போ தெரிஞ்சவங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக இதை நீங்கள் பயன்படுத்தி, கண்டிப்பாக நான் சொல்கிறேன்ப்பா, 100% நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. நல்லது மட்டும் வேண்டுங்க. யாரும் கெட்டு போயிடணும், யாரும் வீணாக போயிடணும், என்னோடய எதிரி இப்படி ஆயிடணும், அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு தேவையானது என்னமோ நல்லது மட்டும் கேளுங்க. உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா, இல்லை நல்ல உடல் ஆரோக்கியம் வேணுமா, இல்லை எனக்கு சொந்த வீடு வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு படிப்புக்கு உதவி வேணும், என்னோடய பண சம்பளம் உயரணும், ரெட்டிப்பாகணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், இதெல்லாம் கேளுங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கல்யாணம் திருமணம் தள்ளி போதா, குழந்தை பாக்கியம், அது கேளுங்க. இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த 5 ரூபா நாணயம் இப்போ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு அதில் அந்த நேரத்தில் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும் போது, இல்லைம்மா இது எல்லாமே செய்ய முடியாதுமா என்னாலன்றவங்க கூட சும்மா அந்த நேரத்தில் அந்த 24 நிமிஷத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுக்கான நட்சத்திரத்தை அதை நம்ம கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தை விட்டுறாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்கு அதீத பலன், அதிசக்தி வாய்ந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி நல்லா வரணும். என் பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் ஆன என் பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.